புளிச்சக்கீரைய ருசிக்காக மட்டும்தான் சாப்பிடுறீங்களா? நீங்க அறியாமலேயே உங்க உடம்புல இருக்கிற பல நோய்களுக்கு இது சிறந்த மருந்தா செயல்படுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? 45 வயசு கடந்தவங்க ஏன் கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு முறையாவது புளிச்சக்கீரைய சாப்பிடணும்ன்றதுக்கு 10 காரணங்களை நான் சொல்ல போறேன். இது எல்லாமே அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட காரணங்கள். அது மட்டும் இல்ல, சரியான முறையில எப்படி சமைச்சு சாப்பிடணும், சமைக்கும் போது என்னென்ன தவறுகள் பண்றோம், யார் யார் சாப்பிடக்கூடாதுன்ற உங்க எல்லா கேள்விக்கும் நாங்க பதில் சொல்ல போறோம். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பெரியவங்களோட ஆரோக்கியத்தை மையப்படுத்தி இந்த சேனல்ல நிறைய வீடியோஸ் போடுறோம். மிஸ் பண்ணாம பார்க்க அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நம்ம உடம்போட வலிமையான பாதுகாப்பு கவசம். புளிச்சக்கீரையில இருக்கிற வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்க ரத்த வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்தி கிருமிகளை விரட்டுதுங்க. அடிக்கடி சளி காய்ச்சல் வராம இது தடுத்து உங்களை எப்பவுமே சுறுசுறுப்பா வச்சுக்க உதவுது. 45 வயசுக்கு மேல உடம்போட நோய் எதிர்ப்பு திறன் குறையாம இருக்க புளிச்சக்கீரை ஒரு அற்புதமான இயற்கை டானிக். ரத்த சோகை பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி. நிறைய பேருக்கு வயசு ஆக ஆக இரும்பு சத்து குறைபாட்டாலதான் அந்த தீராத சோர்வும் தலை சுத்தலும் ஏற்படுது. புளிச்சக்கீரையில இரும்பு சத்து இயற்கையாவே அதிகமா இருக்குங்க. இது உங்க உடம்புல ஹீமோகுளோபின் அளவை சீராக்கி ரத்தத்தை பெருக்குது. ரத்த ஓட்டம் சீராகும் போது உங்க உடம்போட ஒட்டுமொத்த சோர்வும் காணாம போயிடும். 8வது, உங்க இதயத்தோட தோழன். புளிச்சக்கீரையில இருக்கிற பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் தாதுக்கள் ரத்த அழுத்தத்தை, அதாவது பிபிய கட்டுப்பாடுல வச்சுக்க ரொம்பவே உதவுதுங்க. ரத்த நாளங்கள்ல தேவையில்லாத கெட்ட கொழுப்பு படியாம பாதுகாக்கிறது, இதயம் ரொம்ப பலமா செயல்படுறதுன்னு பல விஷயங்களை இது நமக்கு உதவுது. இதயம் பாதுகாப்புக்காக நீங்க தேடி அலைய வேண்டியதில்லை. இந்த புளிச்சக்கீரைய சமைச்சு சாப்பிடுங்க போதும். 7வது, வயிறு சம்பந்தமான எல்லா கோளாறுகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு இந்த புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை ஒரு சிறந்த நேச்சுரல் மெடிசன்னு மருத்துவர்களே சொல்றாங்க. இது உங்க குடல் இயக்கத்தை ரொம்ப மென்மையாக்கி மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைய அடியோடு நீக்குது. செரிமானம் சரியா நடந்தாலே பாதி நோய் உடம்ப விட்டு போயிடும். உங்க வயிறு எப்பவுமே ரொம்ப லேசாவும் நிம்மதியாவும் இருக்க உதவுது இந்த புளிச்சக்கீரை. ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சொல்லி கொடுக்கவா? புளிச்சக்கீரை சூப் பண்ணலாம் வாங்க. புளிச்சக்கீரைய நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பாத்திரத்துல தண்ணி புடிச்சு அதுல புளிச்சக்கீரைய போட்டு நல்லா கொதி வர விடுங்க. இதுக்கு சட்டி, மண் சட்டி தான் பெஸ்ட்ங்க. இப்போ அத ஆற வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் சேர்த்தா போதும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான புளிச்சக்கீரை சூப் ரெடி. இத ஈவினிங் ஸ்நாக்ஸ், பஜ்ஜி, போண்டாக்கு பதிலா புளிச்சக்கீரை சூப் குடிங்க, அவ்வளவு நல்லது. 6வது, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். புளிச்சக்கீரையில இருக்கிற சிறப்பு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நீங்க சாப்பிடுற உணவோட சர்க்கரை ரத்தத்துல சட்டுன்னு ஏறாம மெதுவா கலக்க உதவுது. இதனால டயபெட்டிக் இருக்கிறவங்க ரத்தத்துல சர்க்கரை அளவை ரொம்ப சீரா பராமரிக்க முடியும். மருத்துவர் ஆலோசனையோட புளிச்சக்கீரைய உங்க உணவுல சேர்த்துக்கிட்டா ஆரோக்கியமான மாற்றத்தை நீங்களே கண் கூட பார்க்கலாம். 45 வயசை கடந்த பல பேருக்கு இருக்கிற மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானத்துக்கு ஒரு சிறந்த மருந்து இந்த புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரையில இருக்கிற கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் உங்க எலும்புகளை பலப்படுத்தி உறுதியா வச்சுக்க உதவுதுங்க. வயசான காலத்துல எலும்புகள் பலவீனம் அடையாம இருக்கவும், நடக்கிறப்போ ஏற்படுற வலி குறையவும் இந்த புளிச்சக்கீரை கண்டிப்பா அவசியம். இளமை ததும்பும் சருமம் உங்களுக்கு வேணுமா? புளிச்சக்கீரையில இருக்கிற சத்து தோல் சுருக்கம் வராம தடுத்து இளமையா வச்சுக்க உதவுது.
இதுல இருக்கிற வைட்டமின் ஏ மற்றும் மற்ற சத்துக்கள் முடி வேர்களை பலப்படுத்தி முடி கொட்டுற பிரச்சனைய கட்டுப்படுத்துது. வயசானாலும் தலைமுடி அடர்த்தியாவும் சருமம் பொலிவாவும் இருக்க இந்த புளிச்சக்கீரை பெஸ்ட் சாய்ஸ். மூணாவது, கல்லீரல் ஆரோக்கியம். இதுல இருக்கிற ஹெப்படோ புரோடெக்டிவ் தன்மை கல்லீரல்ல சேர நச்சுக்களை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தமாக்க உதவுதுங்க. நம்ம உடம்போட முக்கியமான ஃபில்டர் தான் கல்லீரல். அது சீரா செயல்பட புளிச்சக்கீரை ரொம்ப முக்கியம். உடம்ப சுத்தமா வச்சுக்கணுமா? அப்ப புளிச்சக்கீரைய உங்க உணவுல வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. புளிச்சக்கீரை சிக்கன் தொக்கு செய்யலாமா? ஒரு மண் சட்டில புளிச்சக்கீரைய வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம், வதக்கி எடுத்தா போதும். இப்போ அதே மண் சட்டில கொஞ்சம் நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, இடிச்ச பூண்டு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ வெட்டி வச்ச சிக்கனை சேர்த்து வதக்குங்க. சிக்கன் பாதி வெந்து வரும்போது கொஞ்சம் சின்ன வெங்காயம், மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ முக்காவாசி வெந்த அப்புறம் நம்ம வதக்கி வச்சிருந்த புளிச்சக்கீரைய சேர்த்து நல்லா கலரி அடுத்த சிம்ல வச்சு மூடி போட்டு வேக விடுங்க. புளிச்சக்கீரையோட எசன்ஸ் நல்லா சிக்கன்ல இறங்கும். இப்போ எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்த அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கலரி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் சட்டிலேயே இருக்க விடுங்க. அப்பதான் சட்டியோட எசன்ஸ்ல புளிச்சக்கீரையும் சிக்கனும் நல்லா ஊறுங்க. அவ்வளவுதான், புளிச்சக்கீரை சிக்கன் தொக்கு ரெடி. இது செம்ம டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ரெண்டாவது, தொப்பை மற்றும் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு பெஸ்டான உணவு புளிச்சக்கீரை. இதுல கலோரிகள் ரொம்ப கம்மிங்க, ஆனா நார்ச்சத்து ரொம்ப அதிகம். இது சாப்பிட்ட அப்புறம் ரொம்ப நேரம் வயிறு நிறைஞ்ச உணர்வு கொடுக்கும். அதனால அடிக்கடி பசி எடுத்து நீங்க ஸ்நாக்ஸ் பக்கம் போக மாட்டீங்க. மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி தேவையில்லாத கொழுப்பை எரிக்க இந்த புளிச்சக்கீரை ரொம்ப உதவியா இருக்கும். முதலிடம் கண் பார்வை ஆரோக்கியம் மற்றும் ஒட்டுமொத்த உடல் நலம். இதுல இருக்கிற பீட்டா கேரோட்டின் உங்க விழித்திரைய பாதுகாத்து பார்வை மங்கலாவதை தடுத்து கண் பார்வைய கூர்மையாக்குது. இதனாலேயே இத வைட்டமின் ஏவோட சுரங்கம்னு சொல்றாங்க. கண் ஆரோக்கியத்துல ஆரம்பிச்சு உடல் பலம் வரைக்கும் எல்லாமே ஒரே கீரையில கிடைக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் தாங்க. இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் புளிச்சக்கீரைய எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் சாப்பிட கூடாது? முக்கியமா கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கீரையை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல இருக்கிற ஆசிட் கற்கள் உருவாகிற வாய்ப்பை அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி மூட்டுவாதம், ஆர்த்ரைட்டிஸ் அல்லது யூரிக் ஆசிட் பிரச்சனை அதிகமா இருக்கிறவங்களுக்கு ஒரு முறை உங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இந்த புளிச்சக்கீரைய உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. எப்படி சமைக்க கூடாது? நிறைய பேர் தெரியாம செய்யற தப்பு என்ன தெரியுமா? இந்த புளிச்சக்கீரைய அலுமினியம் இல்ல செம்பு பாத்திரத்துல சமைக்கிறாங்க. இந்த கீரையில இருக்கிற அமிலத்தன்மை அந்த பாத்திரங்கள்ல இருக்கிற உலோகங்களோடு சேர்ந்து உணவோட சத்துக்களை குறைச்சிடுங்க. அதே மாதிரி கீரைய ரொம்ப நேரம் அதிக தீயில வச்சு வேக வச்சீங்கன்னா அதுல இருக்கிற வைட்டமின் சி முழுசா அழிஞ்சு போயிடும். எப்படி சரியான முறையில சமைக்கணும்? புளிச்சக்கீரைய சமைக்கும் போது மண் சட்டி இல்லனா ஸ்டீல் பாத்திரத்தை பயன்படுத்தி சமைங்க போதும். கீரைய நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதிக நேரம் வேக வைக்காம ஒரு மிதமான சூட்ல வதக்கி சாப்பிடுங்க. அப்போதான் அதுல இருக்கிற இயற்கை நிறமும் சத்துக்களும் அப்படியே இருக்கும். கடைசியா கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சு சாப்பிடுறதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்ப சாப்பிடணும்? இந்த கீரைய மதியான நேரத்துல உணவோட சேர்த்து சாப்பிடுறதுதான் பெஸ்ட்ங்க. ராத்திரி நேரத்துல அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா இது டைஜஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன்.
உங்க உறவினர்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் புளிச்சக்கீரையில இவ்ளோ நன்மைகள் இருக்குன்னு தெரியப்படுத்த இந்த வீடியோவை உடனே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மத்தவங்க ஆரோக்கியமா இருக்க நீங்க ஒரு காரணமா இருப்பீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆரோக்கியமா வாழுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.